திடீர் கண்ணையா தமிழ் திரைப்பட நாடக நகைச்சுவை குணச்சித்திர நடிகர் ஆவார். இவர் பிறப்பு 1936. இவர் பிறந்த இடம் சென்னை. இவர் இறப்பு நவம்பர் 17, 2013. அவர் இறந்த இடம் அயனாவரம், சென்னை. கண்ணையா சென்னையை பிறப்பிடமாக கொண்டவர். சிறு வயதிலேயே நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். நாடகங்களில் திடீர் என்று தோன்றி வசனம் பேசும்படியாக இவர் அதிகமாக நடித்தால் திடீர் கண்ணையா என்று பெயர் பெற்றார். இயக்குனர் கே. பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படங்களில் அறிமுகமானார். இவர் 500க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார். இவரது குடும்பம் கண்ணையாவுக்கு ராஜேஸ்வரி என்ற மனைவியும், ரமேஷ் என்ற மகனும், சித்ரா என்ற மகளும் உள்ளனர். இவர் செய்யும் தொழில். சென்னையை பூர்வீகமாக கொண்ட கண்ணையா சிறுவயதில் இருந்தே பல்வேறு நாடக குழுக்களில் பணியாற்றியுள்ளார். அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் முதலாக திரைத்துறைக்கு அறிமுகமானார். சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டே படங்களில் நடித்துள்ளார். இவர் நாடகத்துறையில் இருந்தபோது அதில் வரும் திருப்புமுனை காட்சிகளில் கண்ணையா தோன்றுவதாக காட்சிகள் அமைக்கப்படுவது வழக்கமாக இருந்தது. இதனால் அவர் திடீர் கண்ணையா என்று அழைக்கப்பட்டார். இவரது திரைப்படங்கள் கே. பாலச்சந்தர் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை அவர் நடித்த முதல் படமாகும். அபூர்வ ராகங்கள், ஏட்டிக்கு போட்டி, என்ன பெத்த ராசா, வெள்ளை ரோஜா, பிரியா, அபூர்வ சகோதரர்கள், போக்கிரி உள்ளிட்ட பல படங்களில் அவர் நடித்துள்ளார். இதுவரை 500க்கும் மேற்பட்ட படங்களில் குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை வேடங்களில் நடித்துள்ளார். இவரது மறைவு. இவர் மாரடைப்பு காரணமாக நவம்பர் 17, 2013 அன்று தனது 77 வயது காலமானார் சென்னையில்.